ஆச்சி சீக்கிரமா வாங்க. ஏடியா மைக்ல பேச ஆரம்பிச்சிட்டாவோ, விளையாட்டு போட்டி தொடங்கிட்டு சீக்கிரம் வாங்கலாம். போவாட்டி ஆட்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாவோ. அது ஆட்கள் வரட்டுன்னு தான் மைக்ல பேசுவாவ, அவசரப்படாத. இருந்தாலும் விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சுட்டாவனா போச்சு. ஓட்டம் போட்டி, தவளை போட்டி, முயல் போட்டிலாம் வைப்பாவோ. எல்லாத்துலயும் நான் சேரணும். ஏ அம்மா 22 வயசு கழுத, ஏட்டி உனக்கு ஓட்டம் போட்டி கேக்குதோ? நான் ஜெயிச்சா உங்களுக்கு தானே பெருமாச்சி. நல்ல பெரிய பெரிய பாத்திரமா வாங்கிட்டு வருவேன். ஆமா, இல்லன்னா நம்ம வீட்டுல பாத்திரமே இல்லம்மா. ஆச்சி இருந்தாலும் நான் வாங்கிட்டு வர பாத்திரத்தை நீங்க அப்படியே பரன் மேல வைங்க. எதுக்கிட்டி? நீ கல்யாணம் முடிஞ்சு போவச்சுல உனக்கு சீதனமா தர்றதுக்கா? உங்களை விட்டு எங்க போறேன் ஆச்சி? நான் இதே ஊர்ல தான் ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டு உங்க வீட்லயே தான் இருக்க போறேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை நான் பாக்கட்டா, நீ பாத்துக்கிறிய? உங்களுக்கு கஷ்டமே வேண்டாம் ஆச்சி, நானே பாத்துக்கிறேன். எடு வளர்க்க மாட்ட கழுத, மாப்பிள்ளை பாக்குதாம்ல மாப்பிள்ளை. ஆச்சி கையில மாட்டுறதுக்குள்ள ஓடிடுவோம். ஏன் ஓட சீர, நில்லு நில்லு. ஓடிட்டாளா? என்ன சந்திரு, பிள்ளையில கூட்டிட்டு விளையாட்டு போட்டிக்கு பார்க்க வந்தியா? ஆமாக்கா, அம்மையை தான் அனுப்பலான்னு பார்த்தேன். அம்மாக்கு பல்லு வலிக்குதுன்னாவே, அதான் சரி படுங்கன்ட்டு நான் கூட்டிட்டு வந்தேன். தனியாக அனுப்ப முடியாது பத்தியிலக்கா, 2 வாலிப பிள்ளை இல்ல. என்ன இருக்கு, நம்ம ஊர் தானே, நம்பி அனுப்பலாமே. தனியாக அனுப்ப மனசு வரலக்கா, அதான் நானும் வந்துட்டேன். ஒரு 8 மணி வரை இருந்துட்டு அப்புறம் கையோட கூட்டு போயிட வேண்டியதான். சரி சரி. ஏட்டி மல்லிக்குட்டி, மீனாட்சி ஆச்சி என்ன காணோம், புஷ்பாவை காணோம், நெட்டூஸை காணோம், எல்லாரையும் காணமாட்டி. விளையாட்டு போட்டி தொடங்கிடுவோம் போலியே. வந்துருவன் நினைக்கா, கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். டேய் மனோ, அந்த பேப்பரில் என்ன போட்டி எழுதிருக்கு? இரு சிவா பார்க்குறேன். அது பெரியோர்களுக்கான ஓட்டம் போட்டி. 100 மீட்டரா 200 மீட்டரான்னு பாரு. சிவா 500 மீட்டர்னு போட்டிருக்கு. 500 மீட்டரா? யாரில் வருவா? அதுவும் வயசானவியே, எல்லாரும் வயசானவியே தான் இருக்காவ. பேசாட்டிக்கு 200 மீட்டர்னு மாற்றிடுவோமா? வேண்டாம் சிவா, பேப்பரில் போட்டிருக்க மாதிரியே நடத்திடுவோம். டேய் எல்லாரும் பாரு, கல்யாணம் முடிஞ்சவங்க தான், எப்படி அவ்வளோ தூரம் ஓட முடியும்? நீ சொல்கிறது சொல்லு, வரவே வரட்டும். சரி, என்னம்மா பண்ணுறேன். நமது மைதானத்தில் தற்போது நடைபெற இருக்கும் போட்டி வயது வந்தோருக்கான 500 மீட்டர் ஓட்ட பந்தயம். அடி ஆத்தி, 500 மீட்டர்லாம் சொல்லுதான். 100 மீட்டர்னா ஈஸியாக ஓடி போயிட்டு வந்துடலாமே. 500 மீட்டர் போயிட்டு வர்றதுக்குள்ள குடல் குந்தாண்டிலாம் வெளியே வந்துருமே. இக்க சேருவக்கா, முடிஞ்ச அளவுக்கு ஓடி பார்ப்போமே, ஏதாவது இந்த ஆறுதல் பரிசு அது கிடைக்கும்ல. நமது மைதானத்தில் தற்போது நடைபெற இருக்கும் போட்டி பெண்களுக்கான போட்டி 500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். டேய் சிவா, பரிசு என்னன்னு சொல்லிடுவோமா? அப்பதானே ஆர்வத்தில் ஓடுவாவே. சரிடா. இந்த 500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுபவருக்கு 5 லிட்டர் குக்கர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. 5 லிட்டர் குக்கரா? இக்க இதுவே வாங்கினா 3000 ரூபா 4000 ரூபா வருமே. பரவாயில்லையே, பரிசா கொடுக்காவல. சித்தி, நானும் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டா. நம்ம வீட்டில் குக்கர் இல்லைல்ல, அதுக்கு இப்போ என்ன? இல்லை சித்தி, ஒருவேளை நான் கலந்து ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு குக்கர் கிடைக்கும்ல, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வந்த வேலையை பாரு, வாயை மூடிட்டு டிவி வந்துட்டு பாரு. ஏன் அத்தை, அவங்களுக்கு தான் என்ன கல்யாணம் முடியல, வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டுமே, அனுப்பி வைங்களா? வேண்டாம்மா, எல்லாருக்கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. குமரி எப்படி ஓடுதா பாரும்பாவே. ஐயா அத்தை, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், மற்றவங்களுக்காக எதையும் இழக்கக்கூடாது. நீங்கள் சரி மட்டும் சொல்லுங்களா ப்ளீஸ் சித்தி. எட்டிவில் என்ன பண்ணுறது, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்களா இப்படி? 5 லிட்டர் குக்கராமே. இக்க சும்மா ஏன் ஓடுவானே, ஓட்டப்பந்தயம் தானே, ஓடுவோமா? இட்டி சுற்றி முற்றி பாருட்டு ஒரே ஆம்பளை ஆளுக்கெல்லாம் நிற்காவே. இவங்களும் முன்னாடி எப்படிட்டி ஓடுறது? காலால தான். ஏட்டிவல இளம் வயசுக்காரியில் இப்படி நின்று குசு குசுன்னு பேசினா எப்படி? போய் பேரை கொடுங்க. பேரை கொடுத்து ஓட்டப்பந்தயத்தில் சேருங்கட்டி, யார் நல்லா ஓடுதான்னு பார்ப்போம். ஓட்டப்பந்தயத்தில் சேரவிலாம் பேர் கொடுங்க. அப்புறம் ஓட்டப்பந்தயம் நம்ம ஊர்ல இருந்து வடக்கு பக்கமா திரும்பி செம்பிலிக்கு அப்புறம் போய் அங்கிருந்து உதிரமணங்குடியிருப்பு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வரணும். 500 மீட்டர் சரியா வந்துடும். வாங்க பேர் கொடுங்க, நேரம் இல்லை. எல்லா போட்டியிலுமே நடுவர் சொல்றதுதான் தீர்ப்பு, சரியா? யாரும் சண்டை போடக்கூடாது. நடுவர் நம்ம மனோதான். ஏட்டிவெல்லாம் போய் இருங்க, நான் போய் பேர் கொடுத்துட்டு வரேன். இக்க ஓட புரியலோ? ஆமாட்டி, சும்மா கிடைக்கிறது ஏன் விடுவானே? இக்க ஓட போறேன்னு சொல்றியே, இன்னைக்கு இந்த பாவாடை சேலெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்களே, மற்ற நாள் அந்த சுடிதார் போடுவீங்களா, அதே மாதிரி எடுத்து போட்டு வர வேண்டியதானே? ஏட்டி காலையிலே பொங்கல் விட்டோம்ல, அந்த துணியோட கிளம்பி வந்துட்டேன் பத்துக்க. சேலை நல்லா இருக்கா? இக்க இதெல்லாம் கேட்கற நேரமாக்கா இது, போய் பேர் கொடுப்போமே. சரிட்டி, அப்ப நான் போய் கொடுத்துட்டு வரட்டா? இக்க மறக்காம எல்லார் பேரையும் கொடுங்கக்க. சரிட்டி, அது எப்படி மறப்பேன்? செந்திருக்க, நீங்க யாராவது சேரீங்களா? இல்லம்மா, நாங்க யாரும் சேரல.
பாட்டி உங்க பேர் கொடுக்கமாடி. ஓட்டப்பந்தயம் தானே, சின்ன வயசுல நான் நல்லா ஓடுவேனே, ஓடி போய் தானே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆமா, பஸ் பிடிக்க காசு இல்லைன்னுட்டாரு எங்க ஐயா, அதனால ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணியிருந்து. சரி என் பேரையும் கொடு, முதல்ல கொடு. சரிங்க பாட்டி. இப்ப தம்பி அந்த ஓட்டப்பட்டிக்கு பேர் கொடுக்க வந்திருக்கேன் பத்துக்க. சொல்லுங்கக்கா. எழுதிக்கிட்டியா? எழுதலாம் வேண்டக்கா, பேர் கொடுக்க சொன்னாதான் எல்லாரும் சீக்கிரமா எந்திரிச்சு வருவாங்கன்னு அப்படி சொன்னோம். ஆமா, மற்றபடி எந்த ரூல்ஸும் கிடையாது பார்த்துடுங்க. ஆனால் உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குக்கா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியல. அப்படி சொல்லாதப்பா, சும்மா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்னா நல்லா ஓடி வரலாம். 500 மீட்டர் 2 பிள்ளை வர ஆபரேஷன் பண்ணி தான் பிறந்துச்சா, உடம்புலாம் ஒரே வலி. 500 மீட்டர்லாம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எங்கனையோ இடையிலே பாதியிலே நின்று ஒரு இளநியை குடிச்சிட்டு வர வேண்டியதான். என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? ஆமா தம்பி, ஒரு நாளும் நமக்கு ராசியே கிடையாது. ஆமா, ஒரு பரிசாவது விழுந்திருக்கா பாரு, ஒன்றும் விடாது. சரி, ஏன் புலம்புல எதுக்கு ஓட சொல்லணும்? அப்போ பேர் சொல்ல வேண்டிய அப்படி தானே? சரி, நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம், நீ ஓட்ட போட்டு வை. சரிக்கா. ஏக்கா பேரெல்லாம் கொடுக்க வேண்டாமா, அப்படி சொன்னாதான் சீக்கிரம் எந்திரிச்சு வருவாங்கன்னு சொல்லியிருக்கான்வோ. எல்லாரையும் வரிசையும் நிற்க சொன்னாக்கா ஓட்டப்படி கரையில. இதான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேங்க. ஆரம்பிக்கலாமா? இக்கா கரெக்டாக அந்த கோட்டில் தான் கால் வைக்கணும், அதை தாண்டி முன்னாடி யாரும் வரக்கூடாது. வந்தீங்கன்னா அவுட்டு. சரிப்பு. தம்பி இரு, நானும் வரேன். இக்கா அந்த கோட்டுக்கு பின்னாடி நில்லுங்க. வேற யாராவது வர வேண்டியிருக்கா? போட்டி ஆரம்பிக்க போகுது. என்ன நான் சேர்ந்துக்கிடலாமா? சேர்ந்துக்கிடலாமா, போய் வரிசையில நில்லு. அம்மா குமரி எத்தா தண்டி இருக்கா, இத்தனை மாட்டு டவுசர் போட்டுட்டு வந்திருக்கா பாரு. கேள்வி அப்பதான் ஓடுறதுக்கு நல்லா இருக்கும். உன்னைய மாதிரி சேலை கட்டுனா ஓடைய முடியும். இக்கா எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், எல்லாரும் ஓடணும். நம்ம ஊர்ல இருந்து வடக்கு பக்கமா போய் செம்மலிங்கபுரம் வந்து அப்புறம் உத்திரமாடன் குடியிருப்பு கோயில் வழியா வந்து நம்ம ஊருக்கு வந்துடணும். அப்பதான் 500 மீட்டர் சரியா வரும். தம்பி இடையில மூச்சு வாங்கிச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. இடையில மூச்சு வாங்கிச்சுன்னா நீங்க வீட்டுக்கு கூட போலாம்க்கா, ஆனா என்ன பரிசு கிடையாது, அவ்வளவுதான். சரி எல்லாரும் ரெடியா இருந்துக்கிடுங்க. இப்ப ரெடி. 1 2 3 சொல்லு. 1 2 3. அடி ஆத்தி, என்ன 3ங்கக்குள்ள அவ்வளோ தூரம் பறந்துட்டாளுவோ. இந்த வயசான காலத்துல நமக்கு இது தேவையா? ஓடு ஓடு ஏட்டி ரசத்தி ஓடு. 5 லிட்டர் குக்கரு. மீலியக்கா எந்திரிச்சு ஓடியாங்க. பாட்டி குறுக்க வராதியே, புயல் வேகத்துல வந்துட்டு இருக்கேன். அடி ஆத்தி, அந்த குண்டு பிள்ளை நமக்கு முன்னாடி ஓடுது. விடாதட்டி விடாதே, வரட்டி புடி. ஏட்டி மல்லிக்குட்டி, முதையே ரொம்ப வேகமாக ஓடனா கடைசியில் மூச்சு வாங்கட்டி. மெதுவாக ஓடணும், பக்கத்தில் வரச்சில தான் வேகமாக ஓடணும். இது எப்படியா மொத்தத்தில் ஓடணும்? ஓடியாங்க, உங்களுக்கு இது நடந்துடக்கூடாது. உங்களுக்கு பிந்தி உள்ள முந்திராவ ஓடியாங்க. அடி ஆத்தி, என்ன அவ்வளோ விட்டுட்டு போயிட்டாளுவோ? என்ன இப்படி ஓடுதாளுவே? என்ன பொம்பளையாளுக்கெல்லாம் ஓட்டப்பட்டியில சேர்ந்துட்டாவ, நம்ம இதுல சேர்றது? அட நீ வேற சும்மா இருப்பா, விளையாடுற வயசா இது. அப்படி சொல்லாத சுரேஷ், காசு கொடுத்துருக்கோம்ல, நம்மளும் கண்டிப்பா சேரணும். என்னே இப்போ பொம்பளையாளுக்கெல்லாம் ஓடுதாவில்ல, யாருன்னே ஜெயிப்பா? கண்டிப்பா எங்க வீட்டம்மா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இன்னே எங்க வீட்டம்மா சின்ன வயசுலயும் நல்லா ஓடம் பார்த்துடுங்க. அப்போ உங்க வீட்டம்மா தான் ஜெயிக்கும். இல்ல இல்ல, எங்க வீட்டம்மாவும் சின்ன வயசுல இருந்தே நல்லா ஓடுவாவ. என்ன நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்தியல, அவிய தானே? ஆமா, அந்த பேண்ட் சட்டை போட்டு நின்னாவளே அதானே உங்க வீட்டம்மா? ஆமா அவியதான். அவிய காலேஜ்லயே நல்ல ஓட்டப்பந்தயத்துல சாம்பியன் தான், ஜெயிச்சிருவான்னு நினைக்கேன். என்ன அப்போ போட்டி நல்ல சம்பவமா இருக்க போகுது, பொறுத்திருந்து பாப்போற மெசு. என்ன இது, நமக்கு பின்னாடி வந்து ஆட்கள்லாம் வராவலன்னு தெரியலையே. சத்து நேரம் நின்று போகுமா? இதுக்கு அம்பு ஓடிக்கிட்டே இருப்போம், பின்னாடி வந்தா வருவாவே. நான் உங்களுக்கு பின்னாடி தான் வாரேன். உங்களுக்கு 5 லிட்டர் குக்கர் கிடைச்சாலும் எனக்கு ஒரு 3 லிட்டரோ இல்லைன்னா 2 லிட்டரோ கிடைக்காமையா போயிட போகுது. யாரு கண்டா நீ கூட என்ன முந்தி ஓடலாம். ஓடுங்க ஓடுங்க. என்ன இது, ரங்கக்கா வருவான்னு பார்த்தா இந்த குண்டம்மா வருது. இது என்ன குண்டம்மான்னு சொல்லுதா? உங்களை இல்லக்கா, பின்னாடி ஒருத்தி வர, அவளை சொன்னேன். இந்த ராசத்தியக்க எங்க போய் தொலைஞ்சாவ? 3ஆவதா ஓடி வந்தாலும் ஒரு 1/2 லிட்டர் குக்கராவது கிடைக்காது. கிறுக்கி 1/2 லிட்டர் எல்லாம் குக்கர் கிடையாதுடி. அம்மா மூச்சு வாங்குது, இதுக்கு மேல முடியாது. மூச்சு கையில பிடிச்சிட்டு ஓடுங்க. இந்த வந்துட்டாவ ரங்கக்கா, சூறாவளி ஒன்று வந்தது. ஓடியாங்க ஓடியாங்க. ஒரு 100 மீட்டர் வந்திருப்போமா, இதுக்கு இப்படி மூச்சு வாங்குதே. என்ன இருக்கு தூரம், ஓடுங்க. அநேகமா நான் தான் ஜெயிப்பேன்னு நினைக்கேன். ஏன் எப்படி சொல்லுதா? உங்களுக்கு மூச்சு வாங்கி ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துருவீங்க, அப்புறம் நான் தானே முத இடத்துல இருக்கேன். யோசனை மஞ்சு வாண்டுதான். என்ன நீதான் மூச்சு வாங்கினாலும் நான் ஓடத்தை நிறுத்த மாட்டேன். எப்படி ஓடுறேன் மட்டும் பாரு. அச்சமில்லை 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 ஓடு. சம்போ சிவ சிவ சம்போ.